Success is obviously not an accident. Veranda ES, where your dream becomes reality. தலைவர் தளபதியின் சார்பில் கலைஞானி நம்முடைய மதிக்கத்தக்க தலைவர் மக்கள் நீதி தனிப்பெரும் தலைவராக விளங்குகிற கமலஹாசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியினை மனப்பூர்வமாக நான் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அவருடைய பெருந்தன்மைக்கும் சென்டிமெண்டலாக நான் சொல்கிறேன். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதேபோல நிபந்தனையற்ற ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமையப்பட்ட கூட்டணிக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி அவர் எடுத்த அந்த முடிவு சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்று காட்டி சரித்திரம் படைத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம், தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி குறிப்பிட்டதை போல 200க்கும் மேற்பட்ட இடங்களை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இவருடைய இந்த பேச்சின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறார். அவருடைய பெருந்தன்மைக்கும் அவருக்கு கலைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் தலைவர் கலைஞர் தான். ஆக கலைஞரால் வளர்க்கப்பட்ட கலை உலகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை நம்முடைய கமலஹாசன் ஒருவர். அவர் வைத்த அந்த பெயர் எப்படி நிலைத்து நின்றதோ அதே போல அவர் தோழம் இன்றைக்கு நிலைத்து நின்றிருக்கிறது. அவருடைய தலைவர் அவர்கள் இருந்தால் கட்டி பிடித்துக் கொண்டு கட்டம் முத்தமிட்டு அவரை வாழ்த்தி வரவேற்றிருப்பார். அவர் இல்லாத இந்த தருணத்தில் அவர் பெற்ற மகனை அந்த அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு செய்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 63 ஆண்டு காலமாக உணர்ந்திருக்கிற ஒரு தொண்டன் என்ற முறை உள்ளிருக்கிற வகையில் அவருடைய திமுகவுடைய கடைசி தொண்டனிலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரின் சார்பில் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பா நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் எதற்கு நன்றி சொல்லணும் நினைச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். இப்பவும் அதை இவர் மூலமாக அவர் சொல்ல படித்ததனால்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். இது நாங்க இப்ப புறப்படுறோம், வேலை இருக்கு எங்களுக்கு. இந்த வெற்றியை நோக்கி அதை என்ன பண்ணணும் நான் முடிவு பண்றேன். இப்ப இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். நன்றி. தொகுதிகள் கொடுக்க முடிவு முன் வந்த போதும் அதை ஏற்காத காரணம் சார். உங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததா சொல்லப்படுது. அது நீங்க ஏற்காது. தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்த போதும் அப்படி சொல்லிருப்பேன். நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல நான் வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நீங்க அதுக்கு சேட், அதான் முதல்ல சொன்னேன், அதுக்கு மியூசிக்கு சேடா போட்டா நான் அழுகிற மாதிரி இருக்கும். என் கூட நின்று கேளுங்க நான் எப்படி நெஞ்சு நிமிர்ந்து நடந்து வந்தேன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.